ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் சாவ்ஸ் ஹியர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாகவே ஆடியோவோட இன்புட் செலக்டரோட வீடியோ போடுங்க, கோடு போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது நான் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்த அதே பிசிபி தான், லிட்டரலாக அதே பிசிபி தான். ஸோ இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு யூஏயோட தீம் மாற்றிருக்கேன். ஸோ தென் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் யூஏ இருக்குது. ஸோ நான் ரெண்டையுமே காட்டுறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ பவர் பண்ணி உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.96 ஓஎல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அதே சேம் நான் பார்த்துருப்பீங்களா. ஸோ அந்த இன்புட் செலக்டரில் என்ன போர்டு யூஸ் பண்ணியிருந்தோம் அதே போர்டில் தான் போட்டிருக்கேன். கோட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மெகா 328 அந்த ஐசி தான். ஸோ இது ஒரு ரோட்டரி என்கோடர். ஸோ தென் அதுக்குண்டான டிபெண்டன்சிஸ் ரெசிஸ்டன்ஸு கிறிஸ்டல் ஆசிலேட்டர்லாம். ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு 3 இன்புட்ஸ் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 3 எல்இடி தான் அவுட்புட்டுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நம்ம 6 இன்புட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஒரு 3 எல்இடி அடிக்க முடியல. பட் ஆனால் பின்லாம் டிக்ளரில் தான் இருக்குது. ஸோ எந்த இன்புட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ கரஸ்பாண்டிங் ரிலேவோ இல்லை என்ன நீங்கள் ஒரு மேபி என்ன சொல்கிறது, அந்த ஐசி போட்டு நீங்கள் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த பின் உங்களுக்கு ஹையாகவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நான் இதை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டிருக்க யூஐ எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கூல் அனிமேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். பூட் ஆகும்போது ஒரு மெனு மாதிரி ஒரு மாடல் ரெடி பண்ணியிருக்கேன், தீமு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது ஆக்ஸுக்கு, இது யூஎஸ்பி, ப்ளூடூத், ஆப்டிக்கல், ஒய்ஃபை அண்ட் HDMI ஏசி. ஸோ 6 கொடுத்துருக்கேன். தென் இந்த சின்னதாக ஒரு ஸ்டார் சிம்பிள் காட்டுதில்ல. ஸோ இது எதை டினோட் பண்ணுறதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக இருக்க இன்புட் இப்போ என்ன இதில் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நான் யூஎஸ்பி ஆடியோவில் தான் வச்சுட்டு பவர் ஆஃப் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ரெஸ்யூம் பண்ணும்போது சேம் அதே யூஎஸ்பியில் ஆடியோவிலேயே செலக்ட் ஆகிறதுக்காக இந்த இது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வாங்க, இப்போ ஆக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது ஆக்ஸோட லோகோ. ஸோ OLED 3 தான் தெரியல கேமராவில், ஒரே நிமிஷம். இட்ஸ் பெட்டர். ஸோ இது ஆக்ஸோட லோகோ. ஸோ இது யூஎஸ்பி, இது ப்ளூடூத்தோட ஐகான், இது ஆப்டிக்கல். ஸோ லாஸ்ட் 3க்கு மட்டும் இந்த எல்இடி எஸ்என் இருக்குது. தென் இது ஒய்ஃபை. ஸோ ஒய்ஃபை எதுக்காகனா இந்த ஆப்பிள் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ப்ளைன் ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ மேபி அதை நான் இன்டிகிரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு போட்டுருது. ஸோ தென் HDMI ஏசியோட லோகோ. ஸோ இந்த அனிமேஷன், இந்த யூஐ பார்த்துட்டிங்க. ஸோ வாங்க இப்போ நான் ரெண்டாவதாக சேம் இதே லோகோ வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா மெனு ஸ்டைலில் இருக்காது. உங்களுக்கு ஒரு வரும்போதே உங்களுக்கு லோகோ பெருசாக ஒரு என்லார்ஜாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ அந்த தீமையும் பார்த்துட்டு எது உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெண்டாவது யூஐ எப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இதில் நான் கோட் ஃப்ளாஷ் பண்ணணும். ஓகே, தலைவரே போர்டு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போர்டு செலக்ட் பண்ணிவிட்டு கோடிங் அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரிகிறதா. ஸோ இப்போ ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். தலைவரே ஓகே, டிஸ்பிளேவை மட்டும் கனெக்ட் பண்ணியாச்சு.
ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த 2வது யூஐ கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு மாதிரி வராது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு லீனியராக இப்படி இந்த சைடில் இந்த வாக்கில் ஹரிசானலாக வந்து உங்களுக்கு மாறுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் சேம் ஐகான், சேம் ஃபங்க்ஷன். ஸோ பட் யூஐ மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆக்டிவ்னா இருந்தால் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி அவுட்டரில் டிஸ்பிளே ஆகும். கீழே ஆக்டிவ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி வெளியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டர்ன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மெனு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இது ஒரு யூஐ. ஸோ நீங்கள் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. எது உங்களுக்கு வந்து பிடிச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் 2ஓட கோடையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் ஏதாவது டவுட்டு இல்லை ஹார்ட்வேரில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக. ஸோ எனக்கு எது பிடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா அதுக்கு தான் நான் ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் அந்த யூஐ தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எதுன்றது உங்கள் ஒப்பீனியன் வந்து நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ until next video, see you, bye bye. ரொம்ப நன்றி.